السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள்புரிந்தானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் திரு கலிமாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி, நமது காமிலான ஷேகுமார்கள் தொடர்பை நமக்கு நசீபாக்கி, அவர்களுடைய சுகபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி அல்லாஹு தஆலா அவனை பற்றியும் அவனுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்திருக்கிறான். அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரு காலமும் சமமாகவே முடியாது அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க, ஃபகீஹுன் அஷத்து அல ஷைத்தான் மின் அல்ஃபி ஆபித். ஷைத்தானிற்கு 1000 ஆபிதுகளை விட ஒரு ஆலிமை வழிகெடுப்பது மிகவும் சிரமமானது. அப்ப மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம் 1000 ஆபிதுகளை விட சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்மை இந்த மார்க்கத்தை அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். இதை நாம் பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த மாபெரும் நிஅமத்தாக நாம் கருதினோம் என்று சொன்னால் இந்த காலங்களை நாம் பொன்னாக கருதலாம் அன்பானவர்களே. அது மட்டுமின்றி இப்ப நாம் மாணவர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள். அப்ப பாடத்தை எந்த முறையில் விளங்கினால் நன்கு விளங்க முடியும் என்பதை பற்றி சில விஷயங்கள், சில பாயிண்டுகள் நான் கூறுகிறேன். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த முறைப்படி நீங்கள் பாடத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தெளிவாக பாடங்களை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இப்போ நம்ம பாடத்தை நல்லா விளங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் படியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கவனிக்கணும். நல்லா உஸ்தாத் என்ன பாடம் நடத்துகிறாங்க என்பதாக முழுமையாக உனது கவனம் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க, அதனுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன ஃபீ ذلك ذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. அதாவது நல்ல உள்ளம் இதயம் யாருக்கு இருக்கிறதோ, நல்ல உள்ளம் பெற்றவர்கள். அது மட்டுமின்றி எவர் ஓர்மையுடன் செவிதாழ்த்தி அந்த விஷயங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கிறார்கள். வஹுவ ஷஹீத் அப்படின்னா பிரசன்னமாக அந்த இடத்தில் ஹாஜராக உஸ்தாத் என்ன சொல்லுகிறார்களோ அதை கவனிக்கணும். அப்ப செவிதாழ்த்தி அங்கே ஹாஜராக இருந்து கவனிக்கக்கூடியவர்களுக்கு மாபெரும் ஒரு நல்லுபதேசம் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் உஸ்தாது பாடம் நடத்தும் போது முன்னாடி அமர்ந்திருக்கிறோம், உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் உள்ளம் வேற எங்கேயோ இருந்தது என்று சொன்னால் பாடம் சரியான முறையில் விளங்காது.
சிந்தனை இங்கே இல்லை, அதை கவனிக்கக்கூடியவர்களாக அவர் ஆகியிருக்கவில்லை என்று சொன்னால் ஹஸரத் என்ன பாடம் நடத்தினாங்க என்பதை அவர் தெரியாமல் போயிடும். அப்ப இங்க உடல் மட்டும் இருந்தால் பத்தாது, அவர்களுடைய உள்ளம் சிந்தனை முழுவதும் இங்க ஹஸரத் என்ன சொல்லுகிறார்கள், இங்க என்ன பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவர்கள் கவனித்து செவிதாழ்த்தி அங்கு ஹாதிராக இருந்து கவனித்தார்கள் என்று சொன்னால் அந்த பாடம் நல்ல முறையில் விளங்கும் என்பதை தெரிய வருகிறது அன்பானவர்களே. அப்ப முதல் படி நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும், என்ன சொல்றாங்க என்பதை நாம் கவனித்தோம் என்றாலே அந்த பாடம் என்ன பண்ணும், ஓரளவுக்கு பாதிக்கு பாதி நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இரண்டாவது பாயிண்ட், கேள்வி கேட்டல். சரிங்களா? நம்ம ஏதாவது உஸ்தாத் பாடம் நடத்துறாங்க, அப்ப ஏதேனும் ஒரு விஷயம் புரியவில்லை என்று சொன்னால் உஸ்தாத் இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு புரியல என்பதாக சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்படி ஏதேனும் ஒரே ஒரு இல்மு நமக்கு தெரியாமல் அதற்கு கேள்வி கேட்க வெட்கப்பட்டு விட்டு நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம் வாழ்நாள் முழுவதும் அந்த இல்மு தெரியாத முட்டாள்களாக நாம் ஆகிவிடுவோம் அன்பானவர்களே. அப்ப ஆகா இது இந்த ஒரு விஷயம் நம்ம தெரியலன்னு கேட்டா ஆகா வெட்கப்பட்டு நம்ம கேட்காம விட்டு விட்டோம்னு சொன்னா அந்த இல்மு என்னது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடும். அந்த ஒரு வினாடி, அந்த ஒரு தடவை நம்ம அந்த இல்மை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணலாம், நம்மிடம் கேட்கக்கூடியவர்கள் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தப்ரானி பைஹகிலே போன்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஸ்னு சுவால் நிஸ்ஃபுல் இல்ம், ஹஸ்னு சுவால் நிஸ்ஃபுல் இல்ம். சரிங்களா? நம்மளாம் ஓதிருப்போம், ஹதீஸ் என்னது ஓதிருப்போம், அழகிய கேள்விகள் ஆகிறது இல்மில் பாதியாக இருக்கும். அழகிய கேள்விகள் இல்மில் பாதியாக இருக்கும். அப்ப கேட்கக்கூடிய கேள்விகளும் அழகான கேள்வியா இருக்கணும், பாடம் சம்பந்தமான கேள்விகளாக இருக்கணும். முதல்ல அந்த கேள்வி நமக்குள்ள அதை கொண்டு வந்து இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா, இது முதல்ல கேள்வியா என்பதாக சிந்திச்சு அந்த கேள்வி என்ன பண்ணணும், நம்ம உஸ்தாதுமார்கிட்ட கேட்கணும். அது இல்லாமல் சம்பந்தமே இல்லாம அது ஒரு பாடம் நடத்தி இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு கேள்வி என்னது அதில் கொண்டு வந்து புகத்தி எப்படா பாடத்தை ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் நோக்கம் இல்லாமல் அந்த பாடத்துல ஏதேனும் அந்த கிதாபில் வரக்கூடிய சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளை சிந்திச்சு பார்த்து இந்த கேள்வி நல்ல கேள்வி, இது கேட்டா மற்ற மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் என்ன பண்ணணும், அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு அந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டும் இல்ல, சரிங்களா, மடமையுடைய நிவாரணம் கேள்வி கேட்பதில் தான் இருக்கிறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மடமை, ஒரு இல்மை பத்தி நம்ம தெரியாம அதை நம்ம என்ன பண்றோம் இருந்துக்கோம் என்று சொன்னால் அதை நம்ம கேள்விகள் மூலமா தான் சரி பண்ணிக்க முடியும். அப்ப நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் அந்த இல்மு நமக்கு வரவே வராது. அப்ப அந்த மடமையுடைய நிவாரணம், அந்த அறியாமை ஜஹலுக்கு உண்டான ஷிஃபா எதுல இருக்கிறது, கேள்விகளை கொண்டுதான் இருக்கிறது என்பதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸ்ஸுவாலு யஸீலு ஷகூக், அது மட்டும் இல்ல நம்முடைய கேள்வி ஆகிறது சந்தேகங்களையும் நீக்கி வைக்கிறது. நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வரும். உதாரணத்துக்கு இப்ப மாணவர்களா இருக்கிறீங்க, இன்னும் வெளியில எத்தனை பேர் அவ்வாங்கள் எத்தனை நபர்கள் இருக்காங்க செய்யறாங்க, அவர்கள் தொழுகையில ஏதேனும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகத்தை போய் கேட்க போன்னு சொன்னா ஆஹா என்னப்பா இத்தனை நாளா இந்த இது கூட தெரியாதா உனக்கு, இத்தனை நாளா இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா என்பதாக யாரும் நம்மளை கேட்டு கிண்டல் செய்து விடுவார்களோ, அசிங்கப்படுத்தி விடுவார்களோ என்பதன் காரணமாக அந்த கேள்வியை நாம் கேட்காமலே விட்டு விடுவோம். அப்ப அந்த சந்தேகம், அந்த கேள்வி நமக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். அந்த செயல் நம்ம சரியாக செய்யறோமேன்னு நமக்கே தெரியாது. அதனால அந்த இல்முடைய விஷயத்துல யாரும் வெட்கப்பட தேவையில்லை, யாரும் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. நம்மளோட சிறியவராக இருக்கிறார்கள், ஆனால் அந்த இல்மு அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் இறங்கி போய் அந்த நபர்கிட்ட என்ன பண்ணலாம், தம்பி இந்த மாதிரி எனக்கு தெரியல என்பதை சொல்லிக் கொடுங்க என்பதை கேட்டு அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக அந்த கேள்விகள் கேட்பதன் மூலமாக நம்ம சந்தேகங்கள் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறது. அஸ்ஸுவாலு மிஃப்தாஹுல் இல்ம், அதே போல அந்த கேள்விகள் ஆகிறது அந்த இல்முடைய ஒரு திறவுகோலாக இருக்கிறது. நம்ம கேள்வி கேட்கதான் என்ன பண்ணும், அந்த இல்ம் அது சம்பந்தமான இல்முக்கு ஒரு திறவுகோல். அப்பதான் அந்த இல்முடைய பாபை நமக்கு திறக்க ஆரம்பிக்குது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, சகானாய் சொல்லி காட்டுவாங்க, இப்ப மார்க்கத்துடைய இல்மை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இல்ம்ல யார் ஒருவர் கேள்வி கேட்கலையோ அவர்களை காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். கேள்வி கேட்காதவர்களை காட்டுக்கு அனுப்பிவிடணும் மார்க்க விஷயத்துல. அதுவே என்னது, ஆன்மீக விஷயத்துல ஷேகுமார்கள் இடத்துல கேள்வி கேட்பவர்களை காட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? அப்ப இந்த மார்க்கத்தை பத்தி நம்ம மசாயில்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல நீங்க எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா அதற்குண்டான விளக்கத்தை என்ன பண்ணுவான், நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்ப புரியாத இடத்துல எந்த இடம் நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் கேள்வி கேட்பதன் மூலமாக அதை நாம் சரி செய்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல அது என்ன கேள்வி என்பதாக நம்ம சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி என்னது அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் அன்பானவர்களே. அப்ப இரண்டாவதாக கேள்வி கேட்பதன் மூலமாக அந்த பாடத்தை நல்ல முறையில் நாம் விளங்கிக் கொள்ளலாம், தெரியாத இடங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். மூணாவது மைண்ட் மேப் சொல்லுவாங்களா இல்லைங்களா, அதாவது மன வரைபடம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி இது 4 வகையா பிரியுது, இது 2 வகையா பிரியுது என்பதாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தையும் சின்ன ஒரு அட்டவணையில கொண்டு வந்து முடிச்சிடலாம். சின்னதானது ஒரு அட்டவணை அல்லது என்னது சும்மா அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசைன் பாக்ஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் ஸ்டார் மாதிரி போட்டு அது என்னது அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் என்ன பண்ணுவாங்க, இல்லை மரம் அதுல இருந்து கிளைகள் போற மாதிரி. அப்போ ஒரு பாடத்தை நல்ல முறையில் விளங்கணும்னு சொன்னா அந்த பாடத்துல மெயினானது என்ன, அது எத்தனை வகையா பிரியுது, அதனுடைய எத்தனை வகையா பிரியுது என்பதாக ஒரு மைண்ட் மேப் என்பதாக நாம் போட்டுக்கொண்டோம், விளக்கப்படம் நாம் போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம இலகுவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, இது வந்து இஸ்மு வந்து 2 வகையா பிரியுது, ஃபேல் வந்து 3 வகையா பிரியுது என்பதை உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னது சொல்லி அதை நல்ல முறையில் என்ன பண்ணலாம், எளிமையாக புரிந்து கொள்வதற்கு என்னது உதவியாக இருக்கும். எளிமையாக அந்த பாடத்தை மனனம் செய்து கொள்வதற்கு இது அது இலகுவாக ஆகியிருக்கும். அப்ப அந்த மாதிரி என்னது ஏதேனும் ஒரு வஸ்து என்னது ஞாபகம் வச்சு இதன் காரணமா இந்த இல்மு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் மன வரைபடத்தை கொண்டு என்ன பண்ணலாம், அந்த பாடத்தை நல்ல முறையில் விளங்கிக் கொள்வது. சரிங்களா? மூணாவது. நாலாவது என்னன்னு சொன்னா பயிற்சி செய்தல். நாலாவது பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தை என்னது நம்ம ஒரு இல்மு படிச்சோம் அதை என்ன பண்ணணும், நம்ம சொல்லி பார்க்கணும் அல்லது என்னது எழுதி பார்க்கணும். இப்படி என்னது அதை மீண்டும் 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 என்னது அந்த இல்மு சம்பந்தமானது பயிற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த இல்மு நமக்கு மறக்கவே மறக்காது. அந்த இல்மு நமக்கு மறக்கவே மறக்காது. உதாரணத்துக்கு நஹு படிக்கிறோம், முபுத்ததா கபரு, முலாஹ் முலாஃபிலிஹி. அப்ப முலாஹ் முலாஃபிலிஹி உண்டான பயிற்சியில் என்ன பண்றோம், ஒரு 10-20 வார்த்தை என்ன பண்ணோம், அப்படி எழுதி 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 இருந்து பார்த்துட்டே இருந்துன்னு சொன்னா அதே மாதிரி அந்த பாடம் நல்லானது மனசுல பதிஞ்சிரும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பல பாதைகளை காட்டுவோம் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த இல்மை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை கொடுத்து அவர்கள் அந்த இல்மை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அதன் பக்கம் நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தை நமக்கு லேசாக்கி வச்சிருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், அந்த பாடங்களை லேசாக்கி வச்சிருவான். ஒரு வழி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இன்னொரு வழி அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். எப்ப நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால், அதுக்காக இந்த பயிற்சிகளை எடுத்து நாம் எழுதி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது யாரிடமிருந்து சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான பல வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்ல அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் சொல்றான், வ அலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. அந்த மனிதன் எதை முயற்சி செய்தானோ அதை தவிர வேற எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். நண்பர்களே, அப்ப நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுதான் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு ஒரு நம்பர் ஒரே கிளாஸ்ல 10 பேர் இருக்கிறீங்க, 10 பேருக்கு அது ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துறாங்க. ஆனால் அந்த 10 பேருடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒருவர் அந்த பாடத்தை விளங்குறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது, அவர் 1 மணி நேரம் முயற்சி பண்றாரு, அவர் தகுந்தாற் போல பெற்றுக்கொள்வார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஜாலியா இருக்கும், விளையாடணும், ஆஹா பிரிவு விட்டுட்டாங்க, வாலிபால் தீரன் விளையாட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சும்மா என்னது 10 நிமிஷம் படிச்சு பார்த்துட்டு விளையாட போயிட்டாரு. இன்னும் ஒரு சில என்னது புக்கை எடுத்து வச்சாரு, அவ்வளவுதான், அதோட என்னது விளையாட போயிட்டாரு. அப்ப யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவுதான் என்னது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப அதே போல உன்னுடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல கூலி. அப்ப அதுல இருந்து உனக்கு இல்மு கொஞ்சம் கம்மியா இருக்கு, விளங்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் 1/2 மணி நேரத்துல படிக்கிறான்னு சொன்னா நீ 1 மணி நேரம் அதுக்கான என்னது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படியாக உங்களுடைய பயிற்சிகளை அதிகமாக நீங்க ஆக்கி கொண்டிருக்க என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த பாதையை அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தான் நமக்கு இலகுவா கொடுத்துருவான். சரிங்களா? அப்ப அதுக்கு உண்டான பயிற்சி சதா ஒவ்வொரு இல்மு படிச்சவனைக்கும் அதை பயிற்சி செஞ்சு பார்க்கணும். அதே போல என்னது எந்தெந்த நகு புதுசா ஒரு சட்டம் படிச்சோமா அதற்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் என்னது நாம் பயிற்சி செய்து பார்க்கும் பொழுது அது அந்த பாடம் ரொம்ப இலகுவாகிரும். அது மட்டும் இல்ல அதன் காரணமா மனசுல நல்லா பதிஞ்சிருமே தவிர அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்காது. நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டு விட்டோம் என்று சொன்னால் என்ன ஆயிரும், அது இலகுவா மறந்து போயிடும். அதாவது தேதியை படிச்சிட்டோம் ஆனால் அதை பிராக்டிக்கலை கொண்டு வந்து அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி பார்த்துட்டோம் என்று சொன்னால் அது நம்ம விட்டு மறக்கவே மறக்காது.
அப்போ தக்குவா இப்படிதானே ஷரியத் தக்குவா, தரிக்க தக்குவா, நிஸ்பத்துக்கு ஒத்து பார்க்கணும் என்பதான அந்த இது இல்மு படிச்சாச்சு. அந்த வாழ்க்கையில் அமல் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நான் நடக்கல, உன்னுடைய குவத்தை கொண்டு தான் நான் நடக்கிறேன். அப்போ சிபாத்த என்னது, ஒவ்வொரு செயலிலையும் சிருஷ்டியுடைய சம்பந்தத்தை தனிப்படுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை நோட்டமிடுவது என்பது அந்த இல்மு வந்துருச்சு. அப்போ அது என்னது, அதை நம்ம வாழ்க்கையில் என்னது பிராக்டிக்கலை பயிற்சி செஞ்சு பார்க்க அந்த இல்மு நமக்கு மறக்கவே மறக்காது. அதே போலதான் இப்ப நஹவு படிக்கிறோம். அப்ப அதை என்ன பண்றோம், போகும்போது என்ன பண்ணுறது, நோட்ல எழுதி பார்க்கறது அல்லது சொல்லி பார்க்கறது, அடுத்தடுத்து வேற வேற கிதாபுகள் படிச்சு பார்க்கும்போது என்ன ஆயிரும், ஆஹா இது முலாஃப் விலகி, இது மௌசூ சிஃபத்து என்பதாக திரும்ப 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 நம்ம பயிற்சி செய்யும் பொழுது அந்த பாடம் நன்றாக மனதில் பதிந்து விடுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஐந்தாவதாக என்ன சொன்னா, நம்ம ஹல்கா உட்காந்து படிக்கலாமா இல்லையா, அது மாதிரி என்னது குழுவாக சேர்ந்து உட்காந்து ஒவ்வொரு ஜும்ராவாக என்னது சேர்ந்து உட்காந்து படிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா எதுல்லாஹி அலல் ஜமாஅத், அந்த ஒன்றுபட்ட கூட்டத்தின் மீது என்னது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அப்ப நீங்க ஜும்ராவா சேர்ந்து உட்காந்து படிக்கும் பொழுது நீ ஒரு இடத்துல ஏதாவது கவனம் குறைவா இருந்திருப்ப, அந்த இடத்துல இன்னொரு மாணவன் நம்ம நல்லா கவனிச்சிருப்பான். அப்ப என்ன பண்ணலாம், இது எனக்கு புரியலப்பா சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாரு, அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்ப நீ தனியா போய் உட்காந்து படிச்ச அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ண தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்ந்து பாடங்கள் படிக்கும் பொழுது சேர்ந்து உட்காந்து பாடம் படித்தீர்கள் சொன்னால், இப்ப சேர்ந்து உட்காந்து பாடம் வாசிக்கிட்டு போறீங்க, அப்ப ஆஹா அந்த வார்த்தை எனக்கு தெரியல, அப்புறம் என்னது அவர் சொல்லி கொடுப்பாரு, நான் அந்த இடத்துல கவனிச்சேன் என்பதாக என்ன பண்ணுவார், அவரு நமக்கு அந்த பாடத்தை என்ன பண்ணுவார் சொல்லி கொடுப்பார். அதன் மூலம் என்ன ஆகிரும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குறை நமக்கு நீங்கி அந்த பாடம் தெளிவாக ஆகிவிடும். அப்போ அதே போலதான் சேர்ந்து உட்காந்து படிக்கிறதுல ஒரு தனி பரக்கத்து இருக்குது. அதனால தான் என்னது ஹல்கா அந்த ஜும்ரா என்ன பண்ணாங்க, சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த பாடத்தை படிக்கணும். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். அஞ்சாவது. ஆறாவது குறிப்பு எடுக்குதல். அது உஸ்தாத் நடத்தி கொண்டிருக்கும் போது என்னது பக்கத்தில் நமக்கு விளங்குற மாதிரி என்னது சில வாசகங்களை கொண்டு நமக்கு உண்டான குறிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மா குதிப கர வமா ஹஃபில ஃபர என்பதான் நம்ம நாங்கள் சொல்லி காட்டுறாங்க. யார் ஒரு எழுதப்பட்டது என்னது அவர்கிட்ட தரிபாடாக இருக்கும், அவர் மனனம் செஞ்சது அவரை விட்டு போய்விடும் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அப்போ எதெல்லாம் நம்ம எழுதி வைக்கிறோமோ என்ன ஆயிரும், அது அவர்கிட்ட தங்கி இருக்கும். சபத்தை என்னது இஸ்தகர தரிப்பட்டு இருக்கும். அதுவே மனப்பாடம் செஞ்சுட்டாரு, அது என்னது அவரை விட்டு என்னது கொஞ்ச நாள்ல நாளோட எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ ஆயத்துகள், எத்தனையோ சம்பவங்கள் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம மனசில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகுது, அந்த சம்பவம்லாம் மறந்து போயிடுது. திரும்ப யாராச்சும் சொன்னாங்கன்னா புதுசாக நமக்கு என்னது, அவன் அன்னைக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு என்பதை கொண்டு வரமா இல்லைங்களா. அதுவே நாம் எழுதி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது மனசில் என்னது நல்ல முறையில் அது பதிந்து விடும் என்பதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மா சமிஅத்து ஷையன் இல்லா கதப்துஹு, ஒரு விஷயத்தை அவர் கேட்டார்னு சொன்னால் அதை எழுதி வைத்தே தவிர இல்லை. நிச்சயமா நம்ம ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய விஷயத்தை எழுதி வச்சுக்கணும். வலா கத்தப்து ஷையன் இல்லா ஹஃபில்துஹு, அவர் எழுதி வைத்ததை மனனம் செய்தே தவிர இல்லை. அப்ப எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது என்னது, அதை நம்ம மனனம் செஞ்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதை கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அதை எழுதி வச்சுக்கணும். அதை எழுதி வச்சுட்டு அதை அப்படியே எழுதி வச்சதை விட்டுறக்கூடாது, அதை நான் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஹஃபில்து ஷையன் இல்லா இன்தஃபஅது பிஹி, அதை மனனம் செய்தது என்னது அப்படியே விட்டுவிடக்கூடாது, அதை கொண்டு பயன்பெறுவதை கொண்டே தவிர. அப்போ அந்த மனனம் செஞ்சதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு என்னது அதை பயன்பெறணும் என்பதாக நம்ம நாங்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பர்களே. அப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை எழுதி வைக்கணும், அந்த எழுதி வைக்கக்கூடிய விஷயத்தை மனனம் பண்ணணும், அந்த மனனம் பண்ண விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமானதாக என்னது வாழ்க்கையில் அமல் செய்து காட்ட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் கேட்கிறோம். ஒரு சில சங்கா சொல்லி காட்டுவாங்க இல்லையா, இப்ப அசத் எப்படி பயன் பேசுனாங்க, அசத்து சூப்பரா பயன் பேசுனாங்க, அப்படி சத்தம் இடி முழக்க மாதிரி இருந்துச்சு, என்ன பேசுனாங்க, சூப்பரா பேசுனாங்க, அப்படிதான் சொல்லுமே தவிர என்னது அதுல என்ன விஷயம் சொன்னாங்க என்பதா தெரியுமான்னு பார்த்தா, அப்பா பட்டையை கிளப்பிட்டாங்க அசத்து, அப்படியே ஒவ்வொரு சொல்லு கணீர்னு இருந்துச்சு, என்னப்பா சொன்னாங்க தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், கேட்கிறோம், என்ன அதோட என்னது அதை நம்ம விட்டுறோம். அதை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதாக நினைத்தனது வந்தோடனே சர்க்கார் இந்த மாதிரி பயான் பேசினாங்க, இந்த ஆயத்து சொன்னாங்க, அதுக்கு இப்படி விளக்கம் சொன்னாங்க என்பதா நீ ஒரு குறிப்பு நோட்டு மாதிரி வச்சு அதில் எழுதி வச்சுக்கிட்டீங்க. அது என்ன ஆகும், அதை அப்படியே நீங்க மரணம் செஞ்சுக்கிட்டு இந்த சர்க்கார் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் அமல் செய்யலாம் அப்படின்னு செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்க வாழ்க்கையில மறக்கவும் மறக்காது. அதை கொண்டு நீங்களும் பலன் பெறுவீர்கள். அதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைப்பதன் மூலமாக அந்த மக்களும் அதனுடைய பலனை பெறுவார்கள் என்பதாக தெரிய வருது அன்பானவர்களே. அடுத்து ஏழாவது சொல்லி பார்க்குதல். அப்ப நமக்கு படிச்ச அந்த இல்மு என்னது சொல்லி பார்க்கறது. அந்த ஹிஃப்ஸ் பாடம் என்னது நாளடைவில் போயிட்டே என்னது ஒரு ஜுசு வந்துடும், ஜுசு பாடம் ஆயிரும். ஆகா உஸ்தாதிட்ட போய் டேரக்டா சொன்னோம்னா ஒரு மனசுல ஒரு பதஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப யார்ட்டாச்சும் ஒரு நபர்கிட்ட என்னது சொல்லி பார்க்குறோம், சொல்லி பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு கரெக்டா வந்துருச்சு அப்படின்றது மனசுக்கு ஒரு திருப்தி, நமக்கு என்னது ஒரு தைரியம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஒரு தைரியம் வந்துடுது. அதே போல சஹாபாக்கெல்லாம் அந்த காலத்துல இதுல என்ன பண்ணாங்க,
ரசூலோட கேட்கக்கூடிய ஹதீஸுகளை சொல்லி பார்ப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சொல்ல 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 என்ன பண்ணாங்க, அதை நல்லா அவங்க மனசுல பதிய வைத்துக் கொண்டார்கள் அன்பானவர்களே. அப்ப நம்ம படிக்கக்கூடிய அந்த இல்மை சொல்லி பார்க்கறது. அது 8வது என்னன்னு சொன்னா சொல்லி கொடுக்குதல். 7வது நம்மளே சொல்லி பார்க்கறது. 8வது நம்ம இன்னொரு நபருக்கு சொல்லி கொடுக்கறது. நம்ம இன்னொரு நபருக்கு என்னது சொல்லி கொடுக்கறது. அப்ப நம்ம சொல்லி கொடுப்பதன் மூலமாகவும் நமக்கு விளங்காத ஒரு சில விஷயங்கள் கூட என்னது நம்ம சொல்லி கொடுக்கும்போது நமக்கு இலவா விளங்குறோம். உதாரணத்துக்கு இப்போ சர்க்கார் இருந்தாங்க, சர்க்கார் ஓதுற காலத்துல என்ன பண்ணுவாங்க, தான் கூட உள்ளவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. தனக்கு மேலே படிக்கக்கூடிய சில ஜும்ராக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில ஹதீஸில் ஏதாச்சும் சந்தேகம் கேட்டு வந்தாலும், சில தப்சீல் ஏதாச்சும் எனது சந்தேகம் இந்த இடத்துல தெரியல பாய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாலும், அப்போ என்ன பண்ணுவாங்க, தனது மேல் ஜும்ராக்கு என்ன பண்ணாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராக என்ன பண்ணாங்க, ஷேக் ஆகியிருந்தாங்க. அப்போ அதே போல என்னது ஹதீஸ்லேயே வருது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, யார் ஒருவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அதே போல நாம் எல்லாமே இப்ப படிச்சுக்கொண்டு ஹிதாயத் நஹு, என்னென்ன நஹுகள் படிக்கிறோமோ, என்ன மசாயில்கள் படிக்கிறோமோ, இது எல்லாமே குர்ஆனுடைய விளக்கங்கள் தான். இது எல்லாமே என்னது ஆரம்பத்தில் மீசான் படிக்கணும். இது எதுக்காண்டி இதை படிச்சு என்ன பிரயோஜனம், இதை படித்தோம் என்று சொன்னால் குர்ஆன்ல வரக்கூடிய அந்த ஃபயல்கள் ஹலக வரக்கூடிய அந்த ஃபயல்கள் என்னது நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இது அனைத்தும் படிக்கிறது குர்ஆனுக்கு ஒரு கருவியாக உறுதுணையாக இருப்பதற்காக தான் நம்ம படிக்கிறோம். அப்ப அதை படிச்சு அதை மக்களுக்கு என்ன பண்றோம், போய் என்னது பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம், கூட படிக்கிறாரு அவருக்கு என்னது கூட படிக்கிறது, இந்த ஹதீஸ் எனக்கு தெரியல சொல்லித்தா அப்படிங்கிட்ட என்னது சொல்லிக் கொடுக்கணும். அப்ப சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக உங்களை சிறந்தவர் யாரு, அந்த இல்மை தானும் கற்று பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம படிச்சதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல விளங்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது அல்லா என்ன பண்ணுவான், அந்த விளக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி அதை இன்னும் நல்லா விளங்கக்கூடியதா அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான் அன்பானவர்களே. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்ததாக துவா செய்தல். அதுக்கப்புறம் என்னது துவா செய்யணும். அதிகமா என்னது அல்லாஹ் தஆலாவோட துவா செய்யணும். எத்தனையோ கல்வி துவாக்கள், கல்வியான துவாக்கள்னு சொல்லிட்டு ஷேக் நாயில் இந்த புக்ல இருக்கு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இப்படி என்னது அந்த துவாக்கள், அந்த தினசரி துவாக்கள் கூட என்னது அது சம்பந்தமா என்னது ஒரு 6 துவா இருக்குது. அந்த துவாக்கள் என்ன பண்ணும், மனனம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தனிப்பட்ட முறை என்னது நம்மளே என்ன பண்ணோம் ஓதிக்கொள்ளணும். அது பண்ண அல்லாஹ் ஒவ்வொரு வினாடி கேட்டுட்டே இருக்கணும், யா அல்லாஹ் இல்மு எனக்கு அதிகமாக்கக்கூடிய அல்லாஹ், அந்த இல்முல எனக்கு அதிகமாக்கக்கூடிய அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தஆலாவிடம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய உஸ்தாதிட்ட கேட்டாங்களாம், எஜமான் இந்த மாதிரி எனக்கு கல்வி ஞானம் அதிகமாக வேணும், இல்மு வரமாட்டுது என்பதா சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அவங்க எஜமான் சொல்லி காமிச்சாங்களாம், அல்ல இல்மு நூறுன், இல்மு என்பது 100பா, அது வந்து பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அந்த இல்மு என்பது 100, அந்த 100ஐ அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு கொடுக்க மாட்டான். ஆகவே என்னது நீங்கள் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த இல்மு எல்லாத்தையும் கொடுப்பான் என்பதாக சொல்லி காமித்தார்கள் அன்பானவர்களே. அப்ப நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய சில குறைகள், நம்மிடம் இருக்கக்கூடிய சில பாவத்தின் காரணமாகவும் சில இல்முகள் நமக்கு வராமல் தடைபட்டு கொண்டே போய்கிட்டு இருக்கிறது. அப்ப உடனே நம்ம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். சொல்லி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதை சொல்லி காமிச்சாங்க. அப்ப அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார பாவம் மன்னிப்பு அதிகமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் நீங்கி நம்ம பாவி என்ற பட்டியலை விட்டு நம்ம நீங்கி விடுவோம். அப்ப அந்த இல்மு என்ற நூர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர ஆரம்பித்து விடும் என்பதாக சொல்லி காமித்தார்கள். அப்ப நமக்கு இல்மு வரணுமா, பாவங்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும், அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும் என்பதையும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் அவர்களுடன் அவர்களுடைய தோழர் ஹுமைத் என்பவர்களும் மிஸ்ர்ல என்ன பண்ணாங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க, ஹுமைத் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் அந்த ஹுமைத் என்ற அவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தோழர் வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க. வரவும் பார்த்தா இரவு நேரத்தில் அவங்க வெளியே வர்றாங்க. அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வீட்டில் பார்த்தா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா மணி இத்தனை அன்டைம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் என்ன லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்பதா வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹுமைத் என்ற அவங்க தோழர் வராங்க. வந்து பார்த்தா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, அந்த மையையும் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இந்த நேரத்தில் என்ன உட்காந்து யோசிச்சுக்கிறீங்களே, நான் ஒரு ஹதீஸ் சம்பந்தமா தஃபக்குர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கே பேனா நோட்டில் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ நான் சிந்திக்கக்கூடிய அந்த விஷயம் நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்னை விட்டு சென்று விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால தான் என்னது அதை நான் எழுதி வச்சுட்டு நான் படுக்கலாம் என்பதா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எப்போ நைட்டில்
நைட்டு இரவு நேரத்தில் என்னது அன்டயத்தில் என்ன பண்றாங்க, இரவு நேரத்தில் இருந்து ஒரு ஹதீஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை என்னது, அப்போ வரும்போது சிந்தனைக்கு வரும்போது என்னது, நான் எழுதி வைத்து விடலாம் என்பதா நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதா சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படி எழுதாம தூங்கிட்டோம் அப்படின்னா, ஆஹா நைட்டு என்னமோ யோசிச்சோமே, அது என்ன விஷயம் தெரியலையே என்பதா அந்த விஷயம் என்னது தன்னை விட்டு போகிவிடும் என்று அவர்கள் பயந்து அந்த இரவு என்ன பண்றாங்க, அதை எடுத்து எழுதி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மனன சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சு நமக்கு தெரியும். ஒரு பக்கம் பார்த்தாங்கன்னா அடுத்த பக்கத்தை என்னது, அடுத்த பக்கம் இலகுவா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம மரணம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மனன சக்தியை கொடுத்திருந்தான். அப்படி இருந்தும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஹதீஸை பத்தி நான் சிந்தனை செலுத்திக்கிட்டு இருந்தேன், அது சம்பந்தமான சிந்தனை வரும்போது நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் படுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதா சொல்லி காமிச்சாங்க அன்பானவர்களே. அதனால நம்ம எந்தெந்த விஷயங்கள் கேட்கிறோமோ ஷேகுமார்கள்ட்ட இருந்து உஸ்தாதுமார்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு பாடத்தை நம்ம படிக்கும் பொழுதும் அந்த விஷயங்கள் நம்ம எழுதி வைத்துக் கொள்ளணும். அதன் மூலமாக விளங்காத விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்தில் இப்ப எழுதி வச்சிருவோம், சில வருடங்களுக்கு பிறகு அது என்னடான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு இருக்கும் போது அந்த கிதாபை எடுத்து பார்த்தோம், அந்த நோட்டை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இலகுவாக நமக்கு விளங்கிறோம் என்பது தெரிய வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன உத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுக்கும் அந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த இல்மு கொடுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மதரசா கொண்டு சேர்த்திருக்கிறான். இப்ப இந்த மதரசா நம்மளை கொண்டு வந்து சேர்த்ததே நம்ம ஒரு ஜெயிதான ஒரு ஆலிமாக ஆக்கணும், மார்க்கத்தை விளங்கிய ஒரு ஆலிமாக உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு மாபெரும் ஒரு ஃபஸல், ஒரு கிருபை, அதன் மூலமா அல்லாஹ் தஆலா இங்க ஒன்று சேர்த்திருக்கிறான். அப்ப அதற்காக வேண்டி நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அப்ப இந்த படிக்கக்கூடிய இந்த காலத்தில் கவனமாக நல்ல முறையில் நாம் கவனம் செலுத்தி படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அந்த பாடங்களை நல்ல முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதை விளங்கியதன் காரணமாக நீங்கள் ஓதி முடித்து வெளியே போறீங்க, ஒரு இமாமத்துக்கு போனாலும் அல்லது தரிசுக்கு போனாலும் அந்த நிலையில் உங்களுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போய் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் சில முயற்சிகள் செய்தாலே அது இலகுவாக அந்த பாடங்களை விளங்கக்கூடிய ஒரு முறை நமக்கு ஏற்படும் அன்பானவர்களே. அப்ப நம்ம பாடங்களை விளங்குவதற்குண்டான இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் நம்ம பாடங்களை கவனித்து விளங்கி அதனுடைய அந்த இல்மை நாமும் பெற்று அதை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.